ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் அமெரிக்க தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறோம். உலக மக்கள் தொகையில் 3வது இடத்தில் பெரிய நாடாக திகழ்கின்ற இந்த அமெரிக்க தேசத்தில் அநேக செல்வங்களும் செல்வாக்குகளும் நிறைந்த தேசமாக இருந்தாலும், உலக வல்லரசாக கருதப்பட்ட தேசமாக இருந்தாலும், ஆனால் இந்த தேசத்தில் பரிசுத்தத்தை காட்டிலும் பாவங்கள் அநேகமாக நிறைந்து கிடக்கின்றதை நாம் காண்கிறோம், கேள்விப்படுகின்றோம். இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக தடையாக இருக்கின்ற எல்லா பாவமான காரியங்களையும் நாம் கட்டி ஜெபிக்க போகிறோம். ஒரு பரிசுத்தமான காரியங்கள் அந்த தேசத்தில் நடக்கும்படியாகவும், எழுப்புதல்களை அந்த தேசத்தை காணும்படியாகவும், அந்த அதிபரின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எசப்பா, எங்கள் அமெரிக்க தேசத்திற்காக நாங்கள் திறப்பிலே வருகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தை உண்டாக்கினவர் நீங்க தான்ப்பா ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தில் உள்ள மக்கள்களை ஒவ்வொரு சிறியவர் முதல்ல பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் உண்டாக்கினது நீங்க தான்ப்பா. அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொரு மக்களுக்கும் நீங்க பாதுகாப்பை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மக்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. சிறியவர் முதல் பெரியவர் வரை, வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவார்களாக ஆண்டவரே. அந்த அமெரிக்க தேசத்தில் உள்ள பாவமான காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வேறறுக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த இச்சையான பாவங்கள் ஆண்டவரே, பணத்தின் மோகத்தினால் வருகின்ற பாவங்கள் ஆண்டவரே, மதுவான பாவங்கள், இச்சையான பாவங்கள், பிற பார்ட்டிகள் ஆண்டவரே, சினிமா மோகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அந்த தேசத்தை விட்டு செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. இதே போல ஆண்டவரே, பாவங்களை கொண்டு ஆண்டவரே அந்த தேசம் பெருமை பாராட்டி கொள்ளாதபடி அந்த தேசத்தில் நடக்கின்ற அழிவுகள், ஒவ்வொரு அழிவுகளும் பெரியதாக இருக்கின்றது ஆண்டவரே. காட்டு தீயின் அழிவுகள் ஆண்டவரே, புயல் காற்றின் அழிவுகள், மழை வெள்ளங்களின் அழிவுகள், தேசத்தின் கோபம் அமெரிக்க தேசத்தின் மீது திரும்பாதபடி தேவனே அந்த அமெரிக்க தேசத்தின் மீது மனமிறங்குவீராக ஆண்டவரே. அந்த அமெரிக்காவில் உள்ள பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் செயலற்று போகட்டும். வேறு ஆண்டவரே, பாவங்களின் வேர்கள் எல்லாம் பட்டு போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. அமெரிக்க தேசம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. அமெரிக்காவை உமது கரம் ஆளுகை செய்யட்டும். உமது திட்டங்கள் வெளிப்படட்டும் அமெரிக்க தேசத்தில் ஆண்டவரே. நீர் அமெரிக்க தேசத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணுவீராக. வாலிபர்கள் ஆண்டவரே பாவத்தின் மோகத்தில் விழுந்து போகாதபடி வாலிபர்களை உமது கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. உங்க கரம் ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை ஆளுகின்ற அதிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அதை ஆளுகின்ற ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள், ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். வெள்ளை மாளிகைகளின் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அரசியல்வாதிகளின் கட்டடங்கள் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். அரசுத்துவ வாகனங்களின் மீது பாதுகாப்பு உண்டாகட்டும். சாலை விபத்துகள் நடக்காதபடி பாதுகாப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தீவிரவாதிகளின் செயல்பாடுகள் நடக்காதபடி பாதுகாப்பு உண்டாகட்டும். வல்லரசு உமக்கு வல்லரசாக மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே. இது ஆண்டவரே, அநேக நல்ல சட்டங்கள் உண்டாவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அமெரிக்க தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக திறப்பில வருகிறோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசம் உமதுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அமெரிக்க தேசத்தின் பாலுகின்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. படிக்கின்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஸ்கூல் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. கல்லூரி செல்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலங்களில் இருக்கிற ஆசிரியர்கள் ஆசீர்வதிங்க. இந்திய தேசத்தில் இருந்து அமெரிக்காவில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாட்டிற்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாற்றி கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அமெரிக்க தேசம் பாவம் இல்லாத பரிசுத்த தேசமாக மாறட்டும் ஆண்டவரே. விக்கிரகங்கள் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விழுந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. இனி எந்த ஒரு விக்கிரகமான காரியங்களும் அந்த அமெரிக்க தேசத்திற்கு நுழையாதபடி அந்த அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விழுந்து ஒன்றுமில்லாமல் ஆகி போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமெரிக்க அதிபரை பாதுகாத்ததற்காக நன்றி. அதிபரை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அமெரிக்காவை பாதுகாத்ததற்காக நன்றி. ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அங்க உள்ள சிறியவர் முதல் பெரியவர் ஒவ்வொருவரை பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தியதற்காக நன்றி. விக்கிரக கோட்டைகள் எல்லாம் விழுந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலமாக அமெரிக்க தேசத்தை மாற்றி விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எந்த ஒரு பாவமான காரியங்களும் நடக்கக்கூடாது. எல்லா பாவங்களையும் வேறெடுத்து போட்டு விட்டதுக்காக நன்றிப்பா.
அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தை பிடித்து கெந்திரோம். நீங்க மனம் இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. இறங்குங்கப்பா, மனம் இறங்குவதற்காக நன்றி. அமெரிக்கா தேசத்தை ஆசீர்வாதமான தேசமாக நீங்க மாற்றி விட்டதற்காக நன்றி. அது எங்கள் கண்களும் காணப்படுறதுக்காக நன்றி, எங்கள் காதுகள் கேட்கப்படுறதுக்காக நன்றி. எந்த ஒரு இயற்கை சூழ்நிலை நிமித்தமோ எந்த ஒரு விபத்துகளும் நடக்காதபடி, உயிர் சேதமும் நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீயின் விபத்துகளை கட்டி ஜபிக்கிறோம். இனி எந்த ஒரு தீயின் விபத்து நடக்கக்கூடாது. வெள்ள நிமித்தம் எந்த ஒரு விபத்துகளும் ஆபத்துகளும் நடக்கக்கூடாது. புழுதி புயலின் நிமித்தம் எந்த ஒரு விபத்துகளும் ஆபத்துகளும் நடக்கக்கூடாது. காற்றும் கடல்களும் வார்த்தைகளும் எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அமெரிக்க தேசம் செழிப்பாக மாறுவதற்காக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த அமெரிக்க தேசத்திற்கு வருவதற்காக நான் நன்றி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.